அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம ஒரு ப்ளவுஸினுடைய கைக்கு நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் வேணும், அந்த மெஷர்மெண்ட்டை எப்படிலாம் நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் நிறைய அட்வான்ஸு மாடல்லாம் நிறைய இருக்குது. அதாவது ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க போகிறோம். இதில் என்னென்ன அளவுகள் இருக்குது, அந்த அளவுகள்லாம் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு படம் போட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது நம்ம கை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இதில் சொல்ல போகிறோம். இதில் இப்போ ஃபோல்டிங் பண்ணி இப்போ லைனிங் கிளாத் ரெண்டாக மடித்து அந்த ப்ளவுஸுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அதே மெத்தடில் தான் அது வச்சிருக்கு. அதில் கட் பண்ண பீஸில் இதில் காட்டல, இது ஃப்ரெஷ்ஷாகவே இது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் அப்படி வச்சிருக்கு. இதில் இந்த சைடு இப்போ கீழ்ப்பக்கம் இதில் மடிப்பில் இருக்குது. அதேமாரி கையினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி இடது பக்கத்தில் இருக்கிற துணியும் அதுக்கு அகலத்துக்கு விட கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி நாம இப்போ மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இடது பக்கத்துல பிளவுஸ் கையினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ரெண்டா மடிச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ மொத்தத்துல இதுல 4 பீஸ் இருக்கு. அதாவது நீல வாக்குல பிளவுஸ் கட் பண்ணும் போது போட்ட மாதிரி ஒரு மடிப்பும், குறுக்கு வாக்குல இப்படி ஒரு மடிப்பும் நம்ம மடிச்சிருக்கிறோம். இப்ப கீழ்ப்பக்கம் இப்ப நான் அந்த ஒரு அரைஞ்சு மார்க் பண்றது கையினுடைய கீழ்ப்பகுதி. இந்த கீழ்ப்பகுதி நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்காக விடுறது. இது நீங்க அடிச்சு திருப்பினா ஒரு அரைஞ்சு போதும். சப்போஸ் இதே நார்மல் ப்ளவுஸ் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு நமக்கு துணியினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி மடிச்சு எவ்வளவு தைக்கிறோமோ அதனுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி நாம அந்த மடிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு விடணும். இப்ப தையல் அந்த கையினுடைய அடிப்பகுதியில நமக்கு தையலோட நமக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத இப்ப நான் இதுல ஒரு அரைஞ்சு விட்டுக்கிறேன். நான் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கறதுனால இப்ப நான் அடிச்சு திருப்புறதுக்கு எனக்கு 1/2 இன்ச்சு இருந்தா போதும். அதனால இதுல 1/2 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு அடுத்தது தேவையான அளவு பாத்தீங்கன்னா கையினுடைய இறக்கம் சொல்லக்கூடியது 11 இன்ச்சு. அதனால அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல இருந்து 11 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்றேன். அதே மாதிரிதான் இப்ப கையினுடைய மேல் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஷோல்டருடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைக்கணும். இந்த கையை அதுலதான் பொருத்த போறோம். அதனுடைய தையல் அளவு பாத்தீங்கன்னா அதே 1/2 இன்ச்சு தான் நான் விடுறேன். இப்ப கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு, மேல் பகுதியில ஆம்ஹோல் ரவுண்டுல ஜாயின் பண்ற இடம் இணைக்கக்கூடிய பகுதியிலையும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் விட்டுறேன். நடுவுல நமக்கு தேவையான கை நீளம் பாத்தீங்கன்னா 11 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா கையினுடைய 12 இன்ச்சு நமக்கு தேவையான அளவுக்கு இப்ப மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு, ஒரு 11 இன்ச்சு, அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 12 இன்ச்சுக்கு கையினுடைய நீளத்தை நான் இப்ப மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம மார்க் பண்ண அந்த கீழே 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். மேல் பகுதியிலையும் அதாவது 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் 11 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணதுல இருந்து அதுல ஒரு கோடு நம்ம போட்டுக்கலாம். இது கப்பு உயரம் சொல்லக்கூடிய அந்த பகுதியாகும். அதனால இந்த கப்பு உயரத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போற விஷயங்கள் எல்லாமே இந்த கையினுடைய கட்டிங்ல இங்கதான் இருக்கு. கேப்பனுடைய உயரம் எவ்வளவு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் நான் நிறைய சேனல்ஸ் வீடியோஸ்ல நான் பார்த்திருக்கிறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பனுடைய உயரம் மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரியும் கையினுடைய ஆம்ஹோலினுடைய ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியும் அளவுகள் மாறுபடும். இப்ப நமக்கு ஆம்ஹோலினுடைய சுற்றளவு இப்ப ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 இன்ச்சு நம்ம இதுல வச்சுக்கலாம். அந்த தையல் அளவுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறதோட சேர்த்திய நம்ம 3.5 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்றேன். அந்த மார்க் பண்ணும் போது அத இந்த கைக்கு இந்த 3 இன்ச்சு ஹைட்டு கரெக்டா அப்படிங்கிறத எப்படி செக் பண்றதுங்கிறத அப்படியே பாருங்க. இதுக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த லைன் கேப்பினுடைய உயரத்துக்கு அதாவது ஸ்லீவ் கேப் ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கேப் ஹைட்டுக்கு அந்த கேப் மாதிரி இருக்கிறனால அது கேப்பு இல்லைன்னா கப்பு அந்த சைஸ்க்கு சொல்லிக்கலாம். அதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளதான் நமக்கு அமையும். அதாவது இந்த 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுல நேரா ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்ப ஆம்ஹோலினுடைய உயரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு நான் அதுல வைக்கிறேன். இந்த 8 இன்ச்சு அதாவது ஆம்ஹோலினுடைய 16 இன்ச்சு சுற்றளவு அதோட பாதி 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சு தான் நான் இந்த கிராஸுக்கு வைக்கிறேன். அதாவது அந்த 3.5 இன்ச்சு கோடு போட்டனுடைய அந்த லென்த் கோடுல எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு
அது இங்க கார்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு வருதான்னு மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அந்த 8 இன்ச்சுக்கு நான் அங்க ஒரு மார்க்கிங் பண்றேன். இப்ப நான் அதுல வந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப நம்மளுடைய ஆம்ஹோலுடைய ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியும் மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கேப் சைஸ் எவ்வளவு ஹைட் வைக்கிறது அப்படிங்கிற சந்தேகத்தை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னா செக் பண்றது. இப்ப நம்ம வச்சிருக்கிற அந்த 3 இன்ச்சு உயரம் வந்து கரெக்டா அப்படின்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம ஆம்ஹோலுடைய ரவுண்டு பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம். இப்ப இந்த நீள வாக்குல நம்ம அளக்கும் போது அதை விட 1 இன்ச்சு நமக்கு கம்மியா வரணும். கம்மியா வந்துச்சு அப்படின்னா தான் இந்த ஆம்ஹோலினுடைய ரவுண்டுக்கு தகுந்த அந்த கப்புனுடைய கேப்னுடைய உயரம் வந்து அது கரெக்டா வருது அப்படிங்கறது அர்த்தம். சப்போஸ் இந்த 8 இன்ச்சை விட அதிகமா இருந்தாலோ அல்லது 7 இன்ச்சை விட அதிகமா இருந்தாலோ நமக்கு அத 7 இன்ச்சுக்கு வர மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைன் அடிச்சுதான் நம்ம அதுல வந்து இந்த பக்கம் அளந்தாலும் 8 இன்ச்சு வரணும், இந்த பக்கம் அளந்தா 1 இன்ச்சு கம்மியா வரணும். அப்ப அந்த அளவு மெஷர் பண்ற ஹைட்டு தான் நம்மளுடைய கேப் ஹைட்டுன்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த ஆம்ஹோலினுடைய மேல் பகுதியினுடைய உயரத்துக்கு வந்து நம்ம அந்த வளைவு ஒண்ணு போடுவோம். அதனுடைய உயரம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அளவு குறிக்கணும். இப்ப எனக்கு அது கரெக்டா வர்றதுனால, அதாவது என்னோட அளவு ஆம்ஹோலினுடைய அளவு வந்து 8 இன்ச்சு. இப்ப எனக்கு அதை விட 1 இன்ச்சு 7 இன்ச்சு அது கரெக்டா வந்தனால இப்ப அந்த கோடை வந்து நான் நேரா போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது வரல அப்படின்னா அந்த 8 இன்ச்சுக்கு அந்த கிராஸ் அந்த 3 இன்ச்சு வச்சதை கொஞ்சம் அதிகப்படுத்தியோ இல்லைன்னா கம்மிப்படுத்தியோ அதனுடைய 1 இன்ச்சு மைனஸ் ஆகிற அளவுக்கு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க அந்த கையினுடைய கேப் உயரத்தை வந்து நீங்க அளவிட்டுக்கலாம். இது கையினுடைய சுற்றளவு. நமக்கு சுற்றளவுடைய அளவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 11.5 இன்ச்சு வருது. அந்த 11.5 இன்ச்சு கை சுற்றளவு. அதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா 5.25 வருது. அந்த 5.25 தான் நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறோம். இது வந்து கையினுடைய கீழே வரக்கூடிய அந்த சுற்றளவு. அதை கவனமா பார்த்துக்கோங்க. நமக்கு என்ன அளவு வேணுமோ அதுல பாதி இதுல மென்ஷன் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா முழு சுற்றளவு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைச்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கையினுடைய தையல் போக மீறி துணி வந்து எக்ஸஸா விடுவோம். அதாவது அந்த துணியினுடைய தையல் அளவு நம்ம லூஸோ இதோ டைட் பண்றதுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வந்து நம்ம பாடியில விட்டுருப்போம். அந்த 1.5 இன்ச்சு தான் நம்ம இந்த இடத்துலயும் விடணும். ஏன்னா அதுல 1 இன்ச்சு விட்டு இருந்தீங்கன்னா இதுக்கும் 1 இன்ச்சு தான் விடணும், அதுக்கு 1.5 இன்ச்சு விட்டு இருந்தா இதுக்கும் 1.5 இன்ச்சு தான் விடணும். நம்ம இப்ப அதுல 1.5 இன்ச்சு விட்டு இருக்கிறதுனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல 1.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். கீழேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த 1.5 இன்ச்சை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 1.5 இன்ச்சுங்கிறது எல்லா இடத்துலயும் சரியா வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம இடுப்புல இருந்து கை வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணும்போது சைட்ல வரக்கூடிய அந்த துணியினுடைய அளவு வந்து கரெக்டாவும் இருக்கும். அதை நம்ம கரெக்டா வச்சு தைச்சாலும் இதுல வந்து எந்த விதமான ட்விஸ்ட் மாறி எதுவும் திரும்பி வராம துணியினுடைய லூஸ் வந்து எல்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டா வரும். அதனால சைட்ல எக்ஸ்ட்ரா விடக்கூடிய அளவும் வந்து பாத்தீங்கன்னா அளந்தே விடணும். அளவு இல்லாம விட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இங்க எந்த மிஸ்டேக் ஏற்பட்டுச்சுனாலும், அதாவது ஆம்ஹோல் ஜாயிண்ட்லயோ கை சுற்றளவு ஜாயிண்ட்லயோ இடுப்பினுடைய ஜாயிண்ட்லயோ ஏதாவது ஒரு தவறுகள் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னம்னா அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பிடிக்கும், இல்லாட்டினா லூஸா இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா விடுற துணியை கூட அளந்து 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, சப்போஸ் 1/2 இன்ச்சு தான் விடணும். அப்ப ரெடிமேட் பிளவுஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு தான் விடுவாங்க. அந்த 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச்சு ஈவனா எல்லாத்துக்கும் ஒரே அளவா விட்டு அளந்து விடணும். அப்பதான் நம்மளுடைய தையல்ல வந்து அது எந்த கோளாறும் இல்லாம நமக்கு சிறப்பா கிடைக்கும். இப்ப நாம வந்து அந்த 2 லைனை வந்து நம்ம இணைச்சிக்கலாம். கோடு போடும் போதும் அந்த அளவுகள் வந்து எதுவும் மாறாம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போடுறது கரெக்டா போட்டுக்கலாம். இந்த கோடுமே பாத்தீங்கன்னா நீங்க நேர் கோடு போடுறத விட அந்த கையினுடைய சுற்றளவு மார்க் பண்ணிக்கிற இடத்துல இருந்து ஆம்ஹோல் ரவுண்டு வர இடத்துல ஒரு பெண்டு ஸ்கேல் இருக்கும். அதாவது நமக்கு சுடிதாருக்கு போடக்கூடிய ஒரு பெண்டு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேல் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா ஆம்ஹோல்ல இந்த இடத்துல ஒரு துணி லூஸ் வரும். அந்த லூஸ நம்ம வராம இருக்கணும் அப்படின்னோம்னா அந்த பெண்டு ஸ்கேல்ல அந்த வளைவு வந்து போடுற மாதிரி பண்ணலாம். ஆனா நம்ம இப்ப பேசிக் கத்துக்கிறதுனால நம்ம இப்ப ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம பிளவுஸ் தைச்சு பழகிக்கலாம். அதுல வரக்கூடிய சுருக்கங்கள், அதுல வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு பிளவுஸ் கட்டிங்க்கு நம்ம போகும்போது அதனுடைய அந்த பெண்டு ஸ்கேல் வச்சு இப்ப எப்படி போடணும், அது போடுறதுனால எந்த இடத்துல லூஸ் கிடைக்குது, எந்த இடத்துல டைட் கிடைக்குது, எந்த மாதிரி உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கேலினுடைய வளைவு வந்து முன்ன பின்ன நகர்த்தி அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிட்டிங்கான ஒரு பிளவுஸ் தைக்கும் போது அந்த கையினுடைய மார்க்கிங் வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம்.
இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா அடிப்படையான தையல், ஒரு பிளவுஸை தைச்சு பழகிறதுக்கு உண்டான அடிப்படையான சில விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் எதுவுமே சொல்லி தரல. அதனால நீங்க அந்த அடிப்படையா ஒரு பிளவுஸை எப்படிதான் மார்க் பண்றாங்க, எப்படி தைக்கிறாங்க அப்படின்னே தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் நம்ம போட்டுட்டு வரோம். அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் அடிப்படையா என்ன கோடு போடணும், எப்படி போடணும், எதை எதை இணைக்கணும் அப்படிங்கிறத நல்ல மைண்ட்ல ஏத்திக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து பிளவுஸ் நம்ம ஃபிட்டிங்கா தைக்கும் போது அதை எவ்வளவு கவனமா எவ்வளவு அளவு கரெக்டா அக்யூரேட்டா வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஃபிட்டிங்கான வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அந்த கீழே பாத்தீங்கன்னா அதே நேரா நான் கட்டிங் மார்க்கிங் போடாம ஒரு டேப்பரா இப்படி கிராஸா வந்து ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். அது எதனால அப்படின்னா நம்ம மடிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப கீழ் பக்கம் இருக்கிறது மேல் பக்கம் வரும். அப்ப மேல் பக்கம் வந்து கூம்பு மாதிரி இருக்கும்போது நமக்கு மேல வந்து துணி அகலம் பத்தாம போயிடும். அதனால அந்த கையினுடைய சுற்றளவு இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி கிராஸ் ஆகும். அது குறுக்கு வாக்குல ஒரு கோட்டை வந்து நம்ம மாத்தி போட்டிருப்போம். அது உங்களுக்கு அது துணியில வந்து மடிச்சு காட்டும் போது உங்களுக்கு அது சரியா புரியும். ஆனா இப்ப நான் அதுல கோடு வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு இப்படி திருப்பி கோடு போட்டிருப்பேன். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதை மறக்காம ஒவ்வொரு கையிலையும் நம்ம சுற்றளவுக்கு கீழே நம்ம கோடு போட்டு அந்த அதிகப்படியான அந்த துணிக்கு மார்க் பண்ணும்போது அந்த அந்த சாய்வான ஒரு கோடை போட்டு தான் நம்ம துணியை கட் பண்ணணும். அது எந்த விதத்திலையும் மறந்துடக்கூடாது. அதனாலதான் அதை வந்து கவனிக்க சொல்றது. கையிலேயே முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடம் தான். அதனால இதை வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்காங்க. அந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிருப்போம். அது 3 இன்ச்சுங்கிறது அடிப்படையா எல்லாத்துக்கும் பிளவுஸுக்குமே காமனா போடக்கூடிய ஒரு அளவு தான். அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆண்களுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ஃபிட்டிங்கான பிளவுஸ்ல பார்த்துக்கலாம். இதுல வந்து இப்ப நான் அந்த 8 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு டேப்பர் லைன் போட்டிருப்போம். இந்த 8 இன்ச்சு மார்க்கிங்ல 8 இன்ச்சுங்கிறது நான் இப்ப குறிக்க இருக்கிற அளவுக்கு 8 இன்ச்சு. நீங்க உங்களோட அளவுக்கு நீங்க என்ன மார்க் பண்ணிருக்கீங்களோ அதுல பாதி வந்து அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணணும். அதாவது இது வந்து ஆம்கோலுடைய மிட் பாயிண்ட் ரவுண்ட் பண்ணக்கூடிய அந்த எஸ் டைப்ல ஃபிஷ் டைப்பு, எஸ் டைப்பு, இந்த மாதிரி நிறைய அந்த இடத்துல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அந்த வளைவு வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வரையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்க்கிங் வந்து நம்ம பண்ணக்கூடியது. இது வந்து ஸ்கேல் வச்சு, அதாவது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம வரைஞ்சாலுமே இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸ்கேல் வச்சு வரைஞ்சாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையிலேயே ஃப்ரீயா வரைஞ்சு பழகிறதுக்கு தான் நம்ம பரிந்துரைக்க போறோம். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா வரும். மைண்ட்ல வந்து ஒரு அந்த எஸ் டைப்புக்கு வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்கேல்ல வரதை விட இதனுடைய ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா வரும். அதனால இது முடிஞ்ச வரைக்கும் கையில போட்டு பழகுங்க, ஸ்கேல் வச்சு பழகாதீங்க. அது சுத்தமா கையில வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஸ்கேலை பயன்படுத்திக்காங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் கையில வரையறதுக்கு இது பழக்கப்படுத்திக்கோங்க. அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். ஃபிட்டிங் வந்து நல்லா வரும். ஏன்னா நமக்கு மெயின் வந்து கத்துக்கிறது கஷ்டமா இருக்குதா ஈஸியா இருக்குதா அப்படிங்கிறத விட நாம கொடுக்க போற ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கா மோசமா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா லைஃப் லாங் நம்ம அப்படியே தான் பயன்படுத்த போறோம். ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸுக்கும் நம்ம அந்த கஷ்டப்பட்டு வரைய போறது கிடையாது. கத்துக்கும் போது மட்டும்தான் அந்த கஷ்டப்பட போறோம். அதனால கத்துக்கும் போது அந்த கஷ்டத்தை பெருசுபடுத்தாம அதை வந்து கையில வரையறதுக்கு பாருங்க. இப்ப இதுல மிட் பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்ப 8 இன்ச்சு வருது அப்படின்னா அந்த 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு வருது அப்படின்னா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த டேப்பை உங்களுக்கு 3/4 1/4 இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா அதுல வரக்கூடிய அளவை டேப்பை 2 மடிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்டுக்கு நேரம் அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்கோலுடைய டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் வருது நமக்கு. அந்த ரவுண்டோட எண்டு தான் இந்த மடிச்சிருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ண போறோம். அந்த வளைவு வந்து கரெக்டா அந்த எட்ஜிலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணி வளைவு கொண்டு போக கூடாது. அதை வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் நேரா கொண்டுட்டு போய் அதுக்கப்புறமா சாய்வா கொண்டுட்டு போய் தான் அந்த வளைவு வரையணும். அப்பதான் இந்த இடத்துல இந்த மேல் பகுதியில ஒரு கொங்கடை உழுவுது, இல்லாட்டினா லூஸ் கிடைக்குது, இல்லாட்டினா இந்த இடத்துல பிளவுஸ் வந்து இறங்கி போகுது, இந்த இடத்துல பொருந்தாம உட்கார்றது, ஆம்கோல் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வரும். அப்படி இல்லைன்னா இந்த சென்டர் பகுதி மத்திய பகுதியில மேல் இந்த இந்த இடத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த இந்த மிஸ்டேக் எல்லாமே வரதுக்கு காரணம் இப்ப நம்ம மார்க் பண்ண போற விஷயத்த பண்ணாம விட்டோம்னா
அதாவது நேரடியா வளைவு கொண்டு போனோம்னா இந்த மிஸ்டேக்லாம் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு 2 இன்ச்சு நான் வந்து தள்ளி ஒரு மார்க் பண்ண சொல்லுவேன். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த 2 இன்ச்சு சொல்றதுக்கு காரணம் அதுக்காக தான். அந்த 2 இன்ச்சு அப்படிங்கறத நீங்க காமனா எல்லா பிளவுஸுக்குமே நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு மீறி பிளவுஸினுடைய அகலம், ஆர்ம்ஹோலினுடைய அகலம் அதிகமாக சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக்குள்ள நீங்க அதிகமாவோ கம்மியாவோ வச்சுக்கலாம். அது ரொம்ப ஃபிட்டிங்கா வரக்கூடியது. பொதுவா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு அப்படிங்கிறது இதுக்கு பொருந்தக்கூடிய ஒரு அளவு தான். அதனால இப்ப நம்ம கத்துக்கிறதுனால ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போடுங்க. நம்ம இந்த எண்டுல இருந்து அந்த மடிப்புல இருந்து நம்ம அந்த எஸ்ஓ அல்லது அந்த ஃபிஷ் கட்டிங் அந்த ரவுண்ட் வளையக்கூடிய அந்த இடம் வந்து இங்க இருந்து அந்த 2 இன்ச்சு வரைக்கும் நேரா கொண்டுட்டு போய் அதுக்கப்புறமா லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த கருவு வந்து கரெக்டா உட்காரும். அதனாலதான் இந்த 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்றது. இப்ப அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த கோடு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அந்த மடிப்பு பகுதியில இருந்து கொஞ்ச தூரம் அந்த கோட்லயே டச் பண்ணி ஒரு பாதிக்கு பக்கமா வரும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமா கீழே இறக்கி அந்த வளைவை கொண்டு போனீங்க அப்படின்னா நம்ம ஆம்கோலினுடைய சுற்றளவுல பாதியில மிட் பாயிண்ட் ஒண்ணு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இப்ப எனக்கு வந்து அது 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சு கோடு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல லேசா கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வளைச்ச மாதிரி கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட தாண்டி அடுத்த லைன் கீழே பெண்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த பெண்டு பண்ணி அதை நேரா கொண்டுட்டு போய் ஆம்கோலினுடைய அந்த ஃபர்ஸ்ட் தையல் வரக்கூடிய இடத்துல கொண்டுட்டு போய் அதை இணைக்கணும். அந்த லாஸ்ட் வந்து எக்ஸஸா விட்டுருக்கிற துணி அதை நீங்க கணக்குல வைக்க வேண்டாம். நமக்கு அந்த தையல் போட்டிருக்கக்கூடிய அந்த கிராஸ் லைன் ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் நமக்கு தையல் வரும். அந்த தையல் வரக்கூடிய இடத்துல கொண்டுட்டு போய் இது அங்க கரெக்டா இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கீழ் ரவுண்டும் மேல வர ரவுண்டும், அதாவது ஒரு மேடு ஒரு பள்ளம் அது மாதிரி வரும். பாக்குறதுக்கு ஒரு எஸ் டைப்பாவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிஷ்னுடைய மேல் பகுதி வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த அளவு அதை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பை வந்து நல்லா மைண்ட்ல ஏத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில வரையும் போதே அது ஈஸியா இருக்கும். நீங்க இந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்றது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணாமையே நல்லா பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டாவே நீங்க அந்த ஆம்கோலினுடைய ரவுண்டை வந்து உங்களால் வரைய முடியும். அந்த உயரத்தை மட்டும் நீங்க அளந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு கையில வரையும் போது ரொம்ப எளிமையா இருக்கும். ஸ்கேல் வச்சு பழகிறது அப்படிங்கிறது உங்களால தவிர்க்கவே முடியல, எனக்கு வரவே மாட்டேங்குது, ஒரு எத்தனை பிளவுஸ்க்கு மார்க் பண்ணாலுமே அந்த வளைவு வந்து எனக்கு கரெக்டா வரல அப்படிங்கிற பட்சத்துல மட்டுமே நீங்க ஸ்கேல் எடுத்து அது வரைஞ்சி பழகிக்காங்க. அப்படி ஸ்கேல் வச்சு பழகிறதுக்கு உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் மேற்கொண்டு நான் அடுத்த வீடியோ சொல்லி நான் அதை வந்து தனியாவே ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அது இன்னும் எளிமையா அதை எப்படி பயன்படுத்தலாம். ஏன்னா ஆம்கோல் ஸ்கேல் வந்து நிறைய பேருக்கு வந்து டைரக்டா அதை எப்படி யூஸ் பண்றது, எந்த இடத்துல வைக்கிறது, ஒவ்வொரு கைக்கும் எப்படி மார்க் பண்ணி அந்த சென்டர் பாயிண்ட் அந்த கோடு எல்லாம் வச்சு எப்படி வரைகிறதுங்கிறது தெரியாது. அதுக்கு எளிமையான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம அந்த ஆம்கோல் வந்து ஸ்கேல் பயன்படுத்தி எப்படி ஆம்கோல் வரைகிறது அப்படிங்கிறத நம்ம தனியாவே ஒரு வீடியோல போட்டுடலாம். இப்ப நமக்கு இந்த எஸ் டைப் வரைஞ்சிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய கையினுடைய அமைப்பு, அதாவது முதுகு பகுதிக்கு வரக்கூடிய ஆம்கோலினுடைய ரவுண்டு தான் இப்ப நம்ம பாதி ரவுண்டு தான் இப்ப நம்ம இதுல வரைஞ்சிருக்கிறோம். இந்த ஒரு எஸ் அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டர்ல இருந்து பின்பகுதிக்கு வரக்கூடிய ஆம் ரவுண்டு பாதி தான் அது. இப்ப அடுத்தது வந்து முன்பகுதியில வரக்கூடிய ஆம்கோல் ரவுண்டு வந்து பாதி வந்து நம்ம அடுத்தது இதுலயே வரைய போறோம். அது எப்படிங்கிறது பாருங்க. இப்ப நம்ம பச்சை கலர்ல போட்டிருக்கிறது பின்பகுதியோட ஆம்கோல் அரை வட்டம், அது வந்து அதுல வந்துடும். முன்பகுதி பாத்தீங்கன்னா நமக்கு முன்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் வந்து கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும். இந்த எலும்பு கையினுடைய சதைப்பிடிப்பு வந்து கொஞ்சம் முன்பக்கம் தள்ள மாதிரி இருக்கும். நமக்கு பின்பகுதியில சதைப்பிடிப்பு மேடாவும் இதாகவும் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அவுட்டர்ல வச்சுதான் நம்ம ஒரு எஸ் வரைஞ்சிருப்போம். ஆம்கோலினுடைய வளைவு அதை வரைஞ்சிருப்போம். அதுவே முன்பகுதியில நமக்கு கொஞ்சம் துணியை கம்மி பண்ணி கொடுத்தோம்னாதான் இந்த பள்ளத்தை நம்மளால ஃபிட்டிங்க்கு கொண்டு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அதை கொஞ்சம் அந்த பாதி ரவுண்டை மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்குள்ள வர மாதிரி ஒரு துணியை வந்து சன்னமா ஆரம்பிச்சு சென்டர்ல கொஞ்சம் அதிகமா வர மாதிரி வச்சு மறுபடியும் சன்னமா முடியற மாதிரி இதுல மறுபடியும் அதே எஸ் கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி போடுவோம். அது உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும்.
கீழே ஆரம்பிக்கும் போது உள்பக்கம் நல்லா உள்ள இந்த பக்கம் கொஞ்சம் உள்ள பிடிச்ச மாதிரியும், மேல் பகுதியில் வரும்போது கொஞ்சம் அவுட்டர்ல வந்து போற மாதிரியும் அதில் வரைஞ்சிருப்போம். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த ஆம்ஹோல்ல ஸ்கேல் வச்சு வரைஞ்சாலும் இப்படிதான் நம்ம வரையணும். அது வரையறதுக்கு காரணம் இந்த உள்பக்கம் சதைப்பிடிப்பு நமக்கு கம்மியாகவும், எலும்பு பகுதி இங்க டச் ஆகுற அளவுக்கும் இந்த அமைப்பு இருக்கிறனால இந்த இடத்துல துணி வந்து அதிகம் தேவைப்படாது. அதே மாதிரி கழுத்தினுடைய லூஸ் இந்த இடத்துல கொஞ்சம் கிடைக்கும். ஆம்ஹோலினுடைய கைப்பகுதியிலையும் நம்ம கொஞ்சம் பிடிச்சிருப்போம், இந்த பக்கமும் நம்ம பிடிச்சிருப்போம். அதனால அந்த ரெண்டினுடைய அளவும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல நமக்கு அர்க்காத் போட்டுக்கிறது தைக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா பொருந்தும். அதனாலதான் நம்ம பிளவுஸ் வந்து சமமா மேஜையில விரிச்சு போட போது நம்ம மேல் பக்கம் வந்து அந்த சுருக்கம் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ஆம்கோல்லையும் ஆம்கோலினுடைய முன்பகுதி வந்து நம்ம அதிகமா துணியை சுருக்கி வச்சு நம்ம தைச்சிருக்கிறனாலதான் அந்த இடத்துல வரும். இது அதிகமா பிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா ஒரு சில துணிகள், அதாவது உங்களுக்கு சேரீலயே வரக்கூடிய ஒரு சில துணிகள் பாத்தீங்கன்னா நேர் நூல்ல வந்து நெருக்கமாகவும், குறுக்க வர நூல் வந்து கொஞ்சம் கேப் போட்டு ஜல்லடை மாதிரி இருக்கக்கூடிய சில துணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தையலோட துணி பிரிஞ்சிரும். துணியில இருக்கிற நூல் மட்டும் பிரிஞ்சிடும், தையல் அப்படியே இருக்கும், துணியினுடைய நூல் மட்டும் இந்த இடத்துல இந்த தையலோட பிரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆம்களுடைய அந்த உள்பக்க அதிகமா எடுத்துட்டாலும் அந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா துணி வந்து ரொம்ப அது மாதிரி இலகுவா இருக்கக்கூடியது, நூல் நகரக்கூடிய துணிகள் தைக்கும் போது இந்த உள்கை வெட்டுதல் வந்து கொஞ்சம் கம்மியா வெட்டினோம்னாதான் அந்த துணி வந்து பிரியாம இருக்கும். ஆனா லூஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அளவு கம்மியா வச்சு கட் பண்ணும்போது அந்த இடத்துல கட்டாயம் லூஸ் கிடைக்கும். ஆனா துணி டேமேஜ் ஆகாம நம்ம பாதுகாக்கும். அதனால அதை மனசுல வச்சுதான் அந்த உள்கை வந்து வெட்டுறத நம்ம கவனமா வெட்டணும். இப்ப நம்ம பொதுவா எல்லா பிளவுஸுக்கும் எல்லா துணிக்கும் பாத்தீங்கன்னா இதை வெட்டக்கூடிய அந்த 1/2 இன்ச்சுக்குள்ள வரக்கூடிய அந்த அளவு பாத்தீங்கன்னா சரியான பொருத்தமா இருக்கும். இந்த அளவை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபிட்டிங்கான பிளவுஸ் தைக்கும் போது அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தள்ளி மார்க் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு தனி கால்குலேஷனே இருக்கு. நம்ம அதில் பார்க்கும்போது இன்னும் விரிவாக பார்க்கலாம். இதில் சொல்லக்கூடியது எல்லாமே மேலோட்டமான விஷயங்கள் தான். ஒரு பிளவுஸு தைச்சா எப்படி போட முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு பிளவுஸினுடைய மார்க்கிங் கட்டிங் தான் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அடுத்த ரொம்ப ஃபிட்டிங்கான ஒரு பிளவுஸுக்கு சொல்லி கொடுக்குற அளவையும் இதையும் போட்டு நீங்க குழப்பிக்கிட்டு அதை பார்க்குற மாதிரி இதை பார்க்காதீங்க. இதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா தான் அதில் சொல்லி இருக்கிற நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கு புரியும். இதுல எந்த விதமான நுணுக்கங்களுமே கிடையாது. இது வந்து அடிப்படை. இது வந்து இப்படிதான் மார்க் பண்ணணும், இந்த இடத்துல இது வைக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இது கவனமா பாருங்க, உங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் எல்லாமே புரியும். இந்த வீடியோல ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கையை வந்து எப்படிலாம் மார்க் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த மார்க்கிங்லாம் வைக்கணும், எந்த ஆம்கோலுக்கு என்னென்ன அளவுகள் கொடுக்கணும், அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரிதான் எல்லா பிளவுஸுக்குமே வரும். அடிப்படை இதுதான். ஆனா அந்த சைடு கோடு போடுறது மற்றதெல்லாம் வளைவா கொடுக்கறது கையினுடைய மசில்ஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது சதை பிடிப்புக்கு தகுந்த மாதிரியும், ஆம்கோலினுடைய ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியும், ஷோல்டர்ல வரக்கூடிய அந்த லூஸு மற்றது எல்லாத்துக்கும், அதாவது ஷோல்டர் வந்து பிளாட் ஷோல்டரு, டேப்பர் ஷோல்டரு, ஸ்கொயர் ஷோல்டர்னு இது மாதிரி நிறைய ஷோல்டர் வகைகள்லாம் இருக்கும். அந்த ஷோல்டர் வகைகளுக்கு தகுந்த மாதிரி கையினுடைய ஆம்கோல் சைடு அந்த கீழ் சென்டர் பகுதியெல்லாம் நம்ம அந்த குறிப்பிட்ட லென்த்துக்குள்ள எப்படிலாம் அந்த சதைக்கு தகுந்த மாதிரி சில அளவுகள்லாம் நம்ம மாற்றி மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத ப்ராப்பரான ஒரு பிளவுஸ் ஃபினிஷிங் பிளவுஸ் தைக்கும் போது அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது வந்து அடிப்படையாக நம்ம எப்படி கற்றுக்கணும், முதல்ல ஒரு அடிப்படையாக நமக்கு ஒரு பிளவுஸ் தைக்க தெரியணும், அதுக்கப்புறம் தான் அதை நல்லா தைக்கிறதுக்கு பழகணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இது போட்டிருக்கிறது. அதனால இது நம்ம ஓரளவுக்கு தான் இதில் சொல்லியிருப்போம். நிறைய நுணுக்கங்கள் வந்து இதில் இருக்காது. அடிப்படை எப்படியோ அதை மட்டும்தான் இதில் சொல்லியிருப்போம். அதனால இதில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் இருக்காது. அதனால நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. முழுசாக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகிறத எதை கவனிக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நமக்கு மிஸ்டேக் வருது, அதில் எப்படிலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மலாக போக முடியும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நம்ம என்ன போட போகிறோம்னா, சுடிதாரினுடைய டாப்பு, அது என்னென்ன அளவுகள் அது நமக்கு தேவைப்படும், அந்த அளவுகள் பூராம எப்படி நமக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதை லைனிங் கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் சொல்ல போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான் அடிப்படையான ஒரு சுடிதாரே தைக்க தெரியாது, இது வரைக்கும் நான் சுடிதாரே தைச்சதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட
இனிமேல் நீங்க ஒரு துணியை உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழைய துணியா இருந்தாலும் சரி, புதுசா இதுக்காக எடுத்து நீங்க தைச்சீங்கனாலும் சரி, ஒரு துணியை தைரியமா எடுத்து கட் பண்ணி தைக்கிற அளவுக்கு இதுல நம்ம கொடுத்துருப்போம். அது தைச்சு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்க டைலரிங் சுடிதார் வந்து நீங்க மேற்கொண்டு கத்துக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு அதுல இருக்கும். அதனால தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் அமுத்தி வச்சிருங்க. நீங்க அடுத்தடுத்த வீடியோஸை நான் எப்போ போட்டாலுமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்க உடனே அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.